அஸ்ஸலாமு அலைக்கும். திருக்குரானுடைய 108வது சூறாவில் முதலாவது வசனம், அதாவது இன்னா அகத்தைனா கல் கௌசர் அப்படிங்கிற இந்த வசனத்துக்கு பொருள் சொல்லி அதில் சில விளக்கமும் சொல்லப்படுது. இந்த வசனத்தினுடைய பொருள்னா திண்ணமாக, அதாவது உறுதியாக, நிச்சயமாக, சத்தியமாக உமக்கு நாம் கௌசர் என்ற அற்புத நீர் தடாகத்தை வழங்கியுள்ளோம். நபி அவர்கள் அல் கௌசர் தடாகத்தின் அருகில் என்னை நீங்கள் சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அன்சாரிகளிடத்தில் சொன்னார்கள். கௌசர் அப்படிங்கிறது அது ஒரு நதி, சொர்க்கத்தில் இருக்கிற நதி. இந்த நதியிலிருந்து வெளியேறும் நீர் ஒரு தொட்டியில் சேமிக்கப்படும். அந்த தொட்டி சொர்க்கத்தின் அருகே இருக்கும். இதைத்தான் ஹவுதுல் கௌசர், அதாவது கௌசர் நீர் தொட்டி அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொட்டியின் நீரை பருகியவருக்கு ஒருபோதும் தாகமே ஏற்படாது. இந்த தொட்டியின் அருகே நபி அவங்க நின்றுக்கிட்டு அங்கு வருகின்றவர்களுக்கு இந்த தொட்டியிலிருந்து தன் கரத்தால் தண்ணீரை மெத்தி கொடுப்பாங்க. அல்லாஹ் அவங்களில் ஒருவரை நம்மளையும் ஆக்கணும். மக்கள் சிராத் அப்படிங்கிற அந்த பாலத்தை கடந்து வந்ததற்கு பிறகு இந்த தொட்டிக்கு வந்து நீர் பருகுவார்கள். நபியவர்களுக்கு மறுமையில் 2 நீர் தொட்டிகள் இருக்கும். ஒன்று சிராத் பாலத்தை கடப்பதற்கு முன் விசாரணை பெருவெளியில் ஒரு நீர் தொட்டியும், சொர்க்கத்துக்குள் ஒரு நீர் தொட்டியும், ஆக 2 நீர் தொட்டி இருக்கும் அப்படின்னு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஃபத்துஹுல் பாரி என்ற கிதாபில் இந்த செய்திகள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் எல்லாம் அந்த தடாகத்திற்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க போய் யாரெல்லாம் அங்கே வருவா அப்படின்னு நமக்கு தண்ணீர் தருவதற்கு அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள். நான் உங்களுக்கு முன்பே அங்கே போயிடுவேன். அப்போது உங்களில் சிலர் என்னோடு இருப்பதாக எனக்கு காட்டப்படும். பிறகு அவர்கள், நீங்கள்லாம் ஏன் இங்கே வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் இங்கே அனுமதி கிடையாது, வெளியில் போங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மலக்குகளால் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள். உடனே நான், என் ரப்பே, இவர்களெல்லாம் என் தோழர்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு நான் தண்ணி கொடுக்கணும், அவங்களையெல்லாம் அங்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்கெல்லாம் நீங்கள் இறந்ததுக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கியவர்கள், ஆகவே இவர்களுக்கு இங்கே தண்ணீர் கிடையாது, இந்த தண்ணீரை இவர்கள் குடிப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு அவங்க வெளியேற்றப்பட்டுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அத்தகைய நபர்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கிடக்கூடாது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கரத்தின் மூலமாக தண்ணீர் குடிக்குங்கிற பாக்கியம் பெரிய பாக்கியம். ஆனால் அதுக்கு பக்கத்தில் போய் இங்கெல்லாம் குடிக்கக்கூடாது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய இழப்பான ஒரு காரியமாக இருக்குங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். 1 மாத தூரம் நம்ம நடந்து போனால் எவ்வளவு தூரம் நடந்து போவோமோ அவ்வளவு தூரம் அது விசாலமானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர் பாலை விட ரொம்ப வெள்ளையாக இருக்கும். அந்த தண்ணீருக்கு ஒரு மனம் உண்டு. அந்த மனம் கஸ்தூரியை விட ரொம்ப நறுமணம் உடையதாக இருக்கும். அதனுடைய கூஜாக்கள் விண்மீன்கள் போன்றவை. யார் அதன் நீரை அருந்துகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் தாகமடைய மாட்டார்கள். இன்னும் பல விளக்கங்கள் சொல்லப்படுது. அதன் சுவை, அந்த தண்ணீருடைய சுவை தேனை விட இனிப்பானது, அது பனிக்கட்டியை விட குளிர்ச்சியானது. அதன் நீரை அள்ளி பருகுவதற்காக வைக்கப்பட்டுள்ள ஜக்கு, கூஜா இருக்கு, நட்சத்திரங்களை போன்றது, அப்படி மின்னும். எந்த அளவுக்கு அந்த நட்சத்திரம் அதிகமாக இருக்குதோ அதே மாதிரி அதிகமாக கூஜாக்கள் அங்கே இருக்கும் அப்படின்னும் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கு.